ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா லென்ஸ் தமிழ். எப்படா இப்படி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் துரந்தர் பார்ட் 2 கிட்டத்தட்ட 130 கோடி வசூல் பண்ணியிருக்கேங்க. படம் புக்கிங் மட்டுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, துரந்தர் பார்ட் 1 வந்து வேறு லெவலில் ஹிட் அடித்த படம். சும்மா வந்து ஒரு ரா ஏஜெண்ட்டாக வந்து ரன்வீர் சிங் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இறங்கி அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். ஒரு ரா ஏஜெண்ட் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போந்து பாகிஸ்தானில் வந்து எப்படி இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டம் திட்டுறாங்க, அங்கே என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்காங்க, எந்தெந்த பிரிவுக்கு எங்கேருந்து கன்று இந்த மாதிரி வந்து வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை ஆகுது, எப்படி வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, எந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க, அவங்களுக்குள்ள கோட் வேர்ட்ஸு என்னென்ன மெத்தட் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு ரா ஏஜெண்ட்டாக வந்து ரன்வீர் சிங் அங்கே போயிட்டு தன்னைத்தானே வந்து ஒரு பாகிஸ்தானியராக மாற்றி அந்த பாகிஸ்தானுக்குள்ளே வந்து சில பேர்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி அந்த டீமுக்குள்ளே ஜாயின்ட் ஆகி பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதனாலே வந்து அந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சது. அது மட்டும் இல்லைங்க, அஜித் தோவல் அவரோட அந்த கேரக்டரை தான் வந்து இதில் வந்து மெயினாகவே வந்து காட்டியிருப்பாங்க. அஜித் தோவல் கேரக்டரில் வந்து பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மாதவன் சார் தான் பண்ணியிருப்பார். அதை நம்ம டீப்பாக உத்து பார்த்தா மட்டும்தான் இது மாதவனா அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் மூவி பார்த்தப்ப எனக்கு இவர் மாதவன்னே தெரியல. ஒரிஜினல் அஜித் தோவலே வந்து உள்ளே நடிச்சிருப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதே மாதிரியே வந்து சாரா அர்ஜுன், யாரா இந்த பொண்ணு இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படத்தை பார்த்துருப்போம். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த சைவம் படத்தில் கோழியை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு பெரிய ஷாக்கிங்கை கொடுத்துருப்பாங்கங்க. பொதுவாக நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு தமிழ் மூவிஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அதையெல்லாம் தாண்டி நமக்கு வந்து அதர் லாங்குவேஜில் வந்து ஒரு மூவிஸ் வந்து நமக்கு பிடிக்குது அப்புடின்னா அது வந்து பாலிவுட் மூவிஸாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம தமிழ் மூவிஸில் எப்படி எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரியே பாலிவுட் மூவிஸில் இருக்க எமோஷன் எல்லாமே நம்ம கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மலையாளம் சொல்லலாம். அது வந்து எப்போ அப்படின்னா, இந்த பிரேமம் படம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மலையாள படமே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நானே வந்து பிரேமம் படம் வந்ததுக்கப்புறம் தான் மலையாள மூவியே பார்க்க ஆரம்பித்தேன். மற்றபடி வந்து தெலுங்கு, கன்னடா இதெல்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகாதுங்க. அவங்க வைக்கிற ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்பீச்சிங்காக இருக்கட்டும், டைலாக் டெலிவரி, பஞ்சு கூட நமக்கு வந்து எதுவுமே செட்டே ஆகாது. தமிழ், பாலிவுட், மலையாளம் இது 3 மட்டும் தான் நம்ம கனெக்ட் ஆகும். அதனால் வந்து பாலிவுட்டில் எந்த படம் வந்தாலுமே நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சரி, ஓகே, துரந்தர் பார்ட் 2 வரட்டும். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் என்னென்ன சீன் எப்படி கிளாஸாக இருந்துச்சு, ஃபைட் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. துரந்தர் படம் பார்த்த நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துரந்தர் பார்ட் 2ல் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, துரந்தர் பார்ட் 1ல் எந்தெந்த இடம்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, இந்த படத்தை பார்த்து நீங்கள் எப்படி வந்து எக்ஸைட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரன்வீர் சிங் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்களா, அவங்களும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டாட்டா பபாய், see you.